அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக காட்டும் நோட்டிஃபிகேஷன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அடுத்தது இந்த வீடியோக்களை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை வந்து இதில் பதிவிடுங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா, இப்போது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நாம் ஒரு செய்தியில் படிக்கிறோம், அப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் செய்திகளில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் விவாத மேடைகளில் பார்க்குறோம். அந்த காலகட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இது பரபரப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அது மறந்துடும், எல்லாராலையும் மறந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நாள் பொறுத்து மறுபடியும் அந்த சம்பவம் நடக்கும், திரும்பவும் ஒரு கொதிநிலை வரும், எல்லாருமே வந்து அதுக்கு எதிர்வினையாற்றுவாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பீடிக்க இருந்துகிட்டே இருக்கா முக்கியமாக இதுதான் பாலியல் குற்றங்கள். அதாவது சிறுமி முதல் நடுத்தர வயது அப்புறம் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு காலகட்டத்தில் பாலியல் வன்புணர்வுகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த பாலியல் வன்புணர்வுக்கான அது நடப்பதற்கான காரணங்கள், அந்த குற்றத்தினுடைய பின்னணி என்ன, அதுக்கப்புறம் இது எவ்வாறெல்லாம் பரவி இருக்குது, இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்காங்க இந்த அரசுகள் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இந்த மிக முக்கியமாக இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் இது. ஏன்னா இன்றைக்கு நாம் வந்து ஒரு பண்பட்ட சமூகமாக மனிதர்கள் மாறி இருக்கிறோம் உலகம் முழுவதும். அதில் குறிப்பாக கலை, கலாச்சார, பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நாகரிகம் இதிலெல்லாம் மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளுடைய தமிழ்நாடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்குது. இந்தியாவில் பல மாநிலங்களில் நிறைய இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு நாம் வாழற பகுதியான நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த துயர சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது. இது குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ சமீபமாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு நடந்த 10ஆம் தேதி நினைக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற விளாத்திக்குளம் அப்படின்ற அந்த தொகுதியில் உட்பட்ட ஒரு பகுதி, குளத்தூர் அப்படின்னு பகுதி, வேடநத்தம் அப்படின்ற ஒரு பகுதி, இந்த பகுதியில் நடந்த ஒரு பாலியல் குற்றம், அதுவும் படுகொலை நடத்தப்பட்டது யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி. பாருங்கள், 12ஆம் வயசு படிக்கிற ஒரு சிறுமினா என்ன இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளவு தன்னை காப்பாற்றிக்கிற தன்மை எவ்வளோ இருக்கும். ஆனால் இருக்காது, அது ஒரு சிரமம், சிக்கலான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் கழிப்பறை வசதி இல்லை. பாருங்கள், ஒரு கழிப்பறை வசதி இல்லாததுனால அவங்க வந்து வெளியே போய் தங்களோட உடல் உபாதைகளை, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே தொடர்ந்து இருக்குது. இப்போ இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த பகுதிக்கு ஒரு கழிப்பறை வசதியை அந்தந்த வீடுகளுக்கு செய்து கொடுக்குறோம் ஒரு அரசு. அந்த கிராமம் வறுமையிலேருந்து அவங்களுக்கு அரசே செய்து கொடுக்கலாம். இப்போ எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது, திட்டங்கள் போடப்படுது, நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லாது. அதே போல் நல்ல நல்ல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்படுது. ஆனால் அது நிறைவேற்றப்படுதா அப்படின்றத பெரிய கேள்வியாக இருக்குது. நிறைவேற்றப்படலைங்கிறது தான் இங்கே பதிலாகவும் இருக்குது. இப்போ நிறைவேற்றப்பட்டிருந்தால் இங்கே இந்த சம்பவம் நடந்திருக்காது. அந்த சிறுமி மாலை நேரத்தில் வெளியே போக வேண்டிய சூழல் வந்திருக்காது. அப்போ வெளியே போன பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு யாருன்னு தெரியல, ஒரு கும்பல், இந்த மாதிரி அங்கே உள்ள பகுதி இளைஞர்களாக இருக்கலாம், அதில் முதியோர்கள் கூட இருக்கலாம், ஒரு சிறுவன் உள்பட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிறுவன்னா அவன் வந்து இன்னும் 18 வயசு நிரம்பாதவன். 18 வயது நிரம்பிடுச்சுன்னா அவன் வந்து இளைஞனாக மாறுறான். இது வரையறை. ஆனால் அதுக்கு முன்பாக சிறுவனாக இருக்கிற காலகட்டத்திலே அவனுக்கு வந்து இந்த பாலியல் மீதான ஒரு உணர்ச்சி இருக்குது. அது வக்கிரமாக மாறி இருக்குது. வக்கிரமாக குற்றம் செய்கிற அளவுக்கு மாறி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய குடும்பம். இப்போ சமூகத்தில் சீர்திருத்த வேண்டிய அந்த விடயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அந்த பெண் அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது, அந்த பெண்ணை காணலைன்னு ரொம்ப நேரமாக தேடிருக்காங்க அவங்க குடும்பத்தார். அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது, காவல்துறை சொல்லும்போது, அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது வேடநத்தம்ன்ற பகுதியில், காட்டுப்பகுதியில் தலை துண்டிக்கப்பட்டு, உடல்கள் வெட்டப்பட்டு, மிக கொடூரமான வகையில் பெண்ணோட உடல் கிடச்சிருக்கு, அந்த சிறுமியோட உடல் கிடச்சிருக்கு. அந்த பெண்ணு தான் அந்த சிறுமி, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவி அப்படின்றது தெரிய வருது.
இப்போ இது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பட்டு மோசமான ஒரு அநாகரிகமான ஒரு செயலாக இருக்குது. ஒரு காட்டு மிராண்டி காலத்தில் கூட இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அவங்க கூட பிடிச்சிருந்து தான் போயிருப்பாங்க, அல்லது இப்போ துன்புறுத்தல் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பண்பட்ட சமூகம் மாறிப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு வெட்டி படுகொலை செய்து, அதாவது பாலியல் இன்பத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த குற்றத்தையும் செய்துட்டு அந்த குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம், கொலை குற்றமாகவும் தொடுதுண்டா ஒரு வெட்டி போட்டு போகிற அளவுக்கு ஒரு வன்மம், வெறி, ஒரு பாலியல் அந்த வேட்கை, இதெல்லாம் எதன் மூலம் வருது, எப்படி வருது? அப்போ இந்த சமூகத்தை கண்டறிந்து சீர்திருத்த வேண்டியது இந்த அரசு நிர்வாகத்துக்கு தான் மிக முக்கியமாக இருக்குது. அதற்கு கீழ் உள்ள சட்டம் ஒழுங்குக்கு இருக்குது, குறிப்பாக காவல்துறைக்கு இருக்குது. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வருக்கு இது மிகப்பெரிய அளவில் அவப்பெயர். இது ஒன்று மட்டும் இல்லை, பல பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்கிறது. அதில் சில விஐபிகள், அதாவது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மாட்டியது. அவருடைய பெயர்கள்லாம் வெளியே வராமல் அந்த நேரடி குற்றத்தில் ஈடுபட்ட அந்த ஆட்களுக்கு மட்டும் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் அவங்க இப்போ வெளியே வந்துட்டாங்களா அல்லது என்ன பண்ணுறாங்களா, அப்படி இருக்குது. அப்போ இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 500க்கு மேற்பட்ட, கிட்டத்தட்ட 1000 நெருங்குகிற, அல்லது 1000க்கு மேலே கூட இருக்கலாம். ஏன்னா குற்றப்பதிவு பதிவு செய்யாததும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பாலியல் குற்றங்களும் அதற்கு தொடர்பான கொலை குற்றங்களும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீப காலங்களில் சில மாதங்களுக்கு கூட முன்பு கூட இந்த கோயம்புத்தூரில் ஒரு ஏர்போர்ட் பின்னாடி நடந்தது ஒன்று இருக்கும். ஒரு விமான நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள அந்த பகுதி, ஒதுக்குப்புறமான பகுதியில் ஒரு பாலியல் குற்றம் நடந்தது. இப்போ இது மாதிரி நிறைய அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குன்னா, இப்போ காவல்துறை மிக கடுமையான அளவில் கண்காணிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், கண்காணிப்பு கேமரா இருக்குது, நவீன வாகனங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, பெண் காவலர்களுக்கு வாகனம் கொடுத்துருக்காங்க, அந்த பிங்க் வண்டின்னு சொல்லக்கூடிய பெரிய அந்த கார்கள், மகிழுந்துகள் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு. இது தவிர கண்காணிப்பு தானியங்கி கேமராக்கள் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, சிசிடிவி கேமரான்னு சொல்லக்கூடியது நிறைய இடங்களில் இருக்குது, பகுதியில் இருக்குது. இப்படிலாம் இருக்கும் பொழுது கூட, நவீனமயப்படுத்தியும் கூட இவ்வளோ குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படணும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதற்கெல்லாம் பாரபட்சம் பார்க்காம பெரிய விசாரணைன்ற பேரில் காலத்தை நீட்டிச்சு அவங்களுக்கு குற்றவாளின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிக கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்படணும். கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். அது மரண தண்டனை வரைக்கும் கூட இருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, நான் மரண தண்டனைக்கு ஆதரவான ஆள் இல்லை. உயிர்ப்பலை தண்டனை மூலமாக கொடுக்கப்படணுன்றது நம்ம வலியுறுத்தலை. ஆனால் இதை போன்ற குற்றங்களுக்கு செய்யலாம், தவறில்லை. அப்போ தான் இந்த குற்றங்கள் குறையும், பாலியல் குற்றங்கள் குறையும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு சிறுமி இருப்பாள், எல்லார் வீட்லேயும் ஒரு வயதான பெண்மணி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த துன்பங்கள் நெருங்கி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ கடுமையான ஒரு தண்டனைகள் இருக்கணும். வளைகுடா நாடுகளில் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்குது, மிக கடுமையான தண்டனை இருக்குது. மரண தண்டனை வரைக்கும் அந்த தண்டனை இருக்குது. அப்படின்னும் பொழுது அப்போ தான் குற்றங்கள் குறையும், அச்சப்படும். அடுத்தவன் செய்கிறதுக்கு இது மாதிரி அச்சப்படும். இதே போல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை, இந்த பாலியல் செய்கிறவங்கள, கொலை செய்கிறவங்கள சீர்திருத்தம் செய்வதற்கான வேலைகளும் நடக்கணும், சமூக பணியாக நடக்கணும். அடுத்ததாக இந்த மிக முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த போதை பொருட்கள். இது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு கஞ்சா முதல் பல போதைகள், மதுபானம் வரைக்கும் உள்ள பல போதைகள் புழங்கிட்டு இருக்குது. பயங்கரமாக அதிகமாக புழங்குது. மிக குறிப்பாக மதுபான கடை மூலமாக செய்வது அரசே செய்யுது. அதுவே மிகப்பெரிய தவறு. இப்போ ஒரு போதையை நீங்கள் அதை விற்றுட்டு நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க, குடிக்காதீங்க, குடிச்சு கெட்டு போகாதீங்க அப்படின்னு பாட்டிலில் எழுதுறதோ, அங்கங்கே பெயர் அந்த விளம்பர பலகை விற்கிறதோ, அல்லது ஒரு தொலைக்காட்சியில் தோன்றி விளம்பரமாக சொல்கிறதோ, திரைப்படங்களில் தோன்றி விளம்பரமாக சொல்கிறதோ, நடிகை வச்சு, இன்னும் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க, அரசியல்வாதிகள் எல்லாமே இருக்காங்க, அவங்கள வச்சு விளம்பரமாக பேச வைக்கிறது. குடியை கெடுக்கும், எனவே குடிப்பழக்கம் தீங்கானது, அதை செய்யாதீங்க. புகைப்பழக்கம் தீங்கானது, அதை செய்யாதீங்க, உடல்நலம் கெடும், குடும்பம் கெடும், அப்புறம் போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு வாய் வார்த்தையில் சொல்கிறதுல எந்த பயனும் கிடையாது. இதெல்லாம் வெறும் கண் துடைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண் துடைப்பு. நான் விற்கிறதும் விற்பேன், நீ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்க, வேணான்னா விட்டுருங்கன்னா இது என்னது? இது தவறுன்னு ஒன்று தெரியுது, தப்பான பொருள் ஒன்று தெரியுது, அதனால் உடலுக்கு கேடுன்னு தெரியுது, மனித குலத்துக்கு அது எதிரின்னு தெரியுது. மனித ஆற்றலை
வீணடிப்பது, வீழ்த்துறது அப்படின்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சும் அதை எப்படி விற்கிறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுடைய பிரதிநிதியை கொண்ட அரசே எப்படி செய்யலாம்? அப்போ எவ்வளோ தவறான ஒரு திட்டம். எனவே அதை அறவே நீக்கணும். இந்த போதை விற்பதை அரசே முதல்ல நீக்கணும். தனியாரை விற்றால் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அரசே ஏன் செய்யுது? அதுவும் தப்பு தானே. அப்போ அரசு நீக்கணும். ஆனால் நீக்குவோன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஆனால் ஒன்றும் நீக்கலை. இதுதான் இவங்களுடைய மாடல். ஒரு சொல்லுவாங்களே திராவிட மாடல் அரசு, சமூக நீதி, சமத்துவம், எல்லோருக்கும் சம நீதி, பெண் விடுதலை இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கே பெண் விடுதலை இருக்குது? எங்கே இருக்குது பெண் விடுதலை? பெண்ணுக்கு விடுதலை இல்லையே. இன்னும் இருக்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு தானே ஆயிருக்கு. நெரிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. இப்போ பாதுகாப்பு இல்லை. ஒரு தனி மனித ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நாடாக இதை மாற்றிட்டு இருந்தால் எப்படி இது? இப்போ பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கிறது என்ன பண்ணலாம்? சரியா? அப்போது இதை பொறுப்பேற்று அரசு தான் செய்ய வேண்டும். இது துறை சார்ந்தவர்கள் தான் செய்யணும். அப்போது பெண் அமைச்சர்கள் இருக்காங்க, பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க? எண்ணிக்கையில் கம்மி தான். சரிசம அளவு இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இல்லை, அவங்க உதிரிகளாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னும்போது அவங்களுடைய குரலும் அதில் இல்லை. அடுத்த மக்கள் தான் எழுச்சியாக அதை போராடுறாங்க. அப்படி போராடும்போது அவளை ஒடுக்கிற விதமாகவும் சிலது நடக்குது அரசு மூலமாகவும். ஏன்னா அரசு கெட்ட பெயரை சம்பாதிச்சிடக்கூடாது, கெட்ட பெயர் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை செய்கிறாங்க. அப்போது ஆனால் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அரசு, அதன் துறை கெட்டது நடக்கவே கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும்ல. அதுதானே முக்கியம். கெட்டதே நடக்கக்கூடாது. அது கெட்டது நடக்கிறதுக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்போ சட்டம் ஒழுங்கு, காவல்துறை கடுமையாக பண்ணலாமே. அப்போ பணியில் ஆள் பத்தலைன்னா இன்னும் ஆளுங்களை சேர்க்கலாம். இன்னும் நிறைய அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவங்க நேர்மையாக செயல்பட விட்டு கைகளை கட்டி போடாமல் முதல்ல காவல்துறைக்கான கை விலங்கை அவிழ்த்து விடுங்க. குற்றவாளிகளுக்கு எதிராக நான் சொல்கிறது எல்லாருக்கும் மக்களுக்கான எதிராக இல்லை, குற்றவாளிகளுக்கு எதிராக அவர் கைகள் விலங்கு அவிழ்க்கப்பட வேண்டும். அப்போ தான் அவங்க ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க முடியும். குற்றவாளிகளை பிடிச்சி சிறையில் தள்ள முடியும். அவங்க உரிய தண்டனை கொடுக்க முடியும். அது இல்லாமல் அவர்களுக்கு கட்சியினர் யாராவது குற்றங்களில் ஈடுபட்டால் அதுக்கேற்ற மாதிரி காவல்துறையை சமாதானம் பேசி, சமரசம் பேசி அனுப்பி விடுறதாகவும் இருக்குது. காவல்துறைக்கு கவனிப்புகள் செய்கிறதா இருக்குல்ல, இது அறவே செய்யக்கூடாது. அதே போல் காவல்துறையும் மிக அறமாக, நேர்மையாக, அறம் சார்ந்த ஒரு பணிகளை செய்ய வேண்டும். அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இதில் அப்பாவி மக்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அந்த பெண்ணோட குடும்பம் அந்த பெண்ணை இழந்துருச்சு. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? காலங்காலமாக இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதே போல் அதன் கூட படிக்கிற அந்த பொண்ணோட கூட படிக்கிற அத்தனை பெண்களுக்கும், அந்த சிறுமிகளுக்கும் எப்படி இருக்கும் இந்த நிலைமை? இந்த மனநிலை எப்படி இருக்கும்? உளவியல் ரீதியாக எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும்? அப்புறம் இனிமேல் அவங்க இந்த மாதிரி அந்த தனி இடங்களுக்கு போகிறதுக்கு ஒரு தைரியம் வருமா? எவ்வளோ அச்சம்? இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு மிக மிக உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு மனித உரிமை ஆணையமும் மகளிர் ஆணையமும் மிக கடுமையாக, உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் மிக கடுமையாக இதற்கு ஒரு தனி வரைவு சட்டத்தை உருவாக்கி கடும் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் நம்ம கேட்குறது. காணொலி மூலமாக நான் கேட்குறது என்னென்னா, கடுமையான உறுதியான ஒரு சட்டம். அதுவும் என்னென்னா, இந்த மாதிரி செய்தால் இது இத்தனை நாட்களுக்குள்ளே விசாரித்து இத்தனை நாட்களுக்குள்ளே ஒரு கடும் தண்டனை, ஒரு மரண தண்டனை விதித்து அதை பிரகடனப்படுத்தும், மக்களுக்கே தெரியப்படுத்தும். அப்போ தான் மற்ற குற்றவாளிகள், ஏன்னா மக்களிடையே தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றவாளிகள்லாம். இந்த எண்ணம் கொண்ட குற்றவாளிகள் மக்களிடையே தான் இருக்கிறாங்க. அவர்கள் அடுத்தது செய்யாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ கடுமையான தண்டனை விதிக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடாதுன்ற அச்சம் வரணும். அதே போல் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உரிய தீர்வுகளுக்கான ஒரு சமூக செயல்பாடு நடக்கணும். இது ரொம்ப தீவிரமாக நடந்தால் தான் இந்த பாலியல் குற்றங்கள்லாம், இந்த அது தொடர்பான கொலை குற்றங்கள் எல்லாம் குறையும். அது ஒரு கட்டத்தில் இல்லாமலே கூட போகும். அதை செய்வதற்கு நாம் தான் அணியமாகணும். உண்மையாகவே மிக தீவிரமாக அரசு செயல்படணும். ஏன்னா நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது அவங்க வெறும் பட்டியலில் போட்டு இது பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை செய்து அதுக்கான தண்டனை வாங்கி கொடுத்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நடக்குது அப்படின்னா இது உண்மையாகவே இது மக்களை ரொம்ப ஒரு நேசிக்கிற ஒரு நிர்வாகமாக இல்லை. அதுதான் தெரியுது இதிலேருந்து. எனவே இவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகள் கிட்டத்தட்ட இப்போ செய்திகளில் 15 பேர் வரைக்கும் இதில்
தொடர்பு கொண்டிருக்காங்க பாருங்கள். 15 பேருக்குள்ள தொடர்புனா அப்போ எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு தொடர்பு, அதாவது இணைப்பு, நெட்வொர்க்காக வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த பின்னணி பாருங்கள், அதில் ஒரு சிறுவன் உள்பட அப்படின்றாங்க. அப்போது இந்த மைனர் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவன் உள்பட இதில் இருக்கான் அப்படின்னா இப்போ எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். இப்போ அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வெளியே விட்டுட்டாங்கன்னா கூட அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அப்போ என்ன ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு உயிரை, அந்த ஒரு சிறுமி எழுந்த குடும்பம், அது மிகப்பெரிய இழப்பு தானே அந்த குடும்பத்துக்கு. அந்த சிறுமி இருந்திருந்தால் நல்லா படித்து அடுத்த கட்டம் நகர்ந்து நல்ல ஒரு நிலைமையில் வாழ்ந்திருக்கோம். அவன் குடும்பத்துக்கே அது ஒரு செல்வமாக கருதப்படும் இல்லையா, செல்வமாக திகழும்ல. அதுதானே இப்போ சொல்கிறாங்க எல்லாருமே. பெண் வீட்டில் பிறந்தால் செல்ல மகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த ஒரு இடத்தையே இல்லாமல் பண்ணிட்டாங்களே, தடத்தையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை. எனவே இந்த கொடுமைகளில் எல்லாம் இருந்து நாம் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போகணும். இதற்கு உரிய ஒரு கடும் தண்டனை, இந்த குற்றம் புரிந்தவர்களுக்கான கடும் தண்டனையை வழங்கணும். இதை சமூகத்தில் இந்த மாதிரியான சீர்கேடுகள் நடக்காத வண்ணம் சட்டம் ஒழுங்கை சரி செய்து கண்காணிப்பு, காவல்துறையோட ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் உருவாக்கி மக்களை ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நகர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அந்த சிறுமிக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துகிறேன்.